அடுத்த மாதம் முதல் டிஜிட்டல் அடையாள அட்டைகள். அடைமழையிலும் இடம்பெற்ற தைப்பொங்கல் கொண்டாட்டம். சீன தூதுவர் அமைச்சர் சந்திரசேகர் சந்திப்பு. லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவில் நாமல் ராஜபக்ஷ சிக்குவாரா? அஜித்குமார் ரேசிங் அணி 3வது இடத்தினை பிடித்தது. அடுத்த மாதம் முதல் டிஜிட்டல் அடையாள அட்டையை வழங்குவதற்கு எதிர்பார்ப்பதாக டிஜிட்டல் பொருளாதார பிரதி அமைச்சர் எராங்க வீரரத்ன தெரிவித்துள்ளார். நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்துரைத்த போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் அடையாள அட்டைகளை பெறுவதில் ஏற்கனவே குறிப்பிடத்தக்க தாமதம் ஏற்பட்டுள்ளதால் இந்த மாதத்திற்குள் பணிகளை நிறைவு செய்ய உத்தேசித்துள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். உலக தமிழர்களால் நேற்று தைப்பொங்கல் பண்டிகை சிறப்பாக கொண்டாடப்பட்டுள்ளது. வடக்கு, கிழக்கு மற்றும் மலையக பகுதிகளிலும் கொட்டும் மழையின் மத்தியிலும் மக்கள் தைப்பொங்கல் பண்டிகையை மிகவும் சிறப்பாக கொண்டாடியுள்ளனர். குறிப்பாக இந்து ஆலயங்களில் விசேட தைப்பொங்கல் நிகழ்வுகள் இடம்பெற்றதுடன் பூஜை வழிபாடுகளும் இடம்பெற்றன. மேலும் வர்த்தக நிலையங்கள், நிதி நிறுவனங்கள் உட்பட அனைத்து கத்தோலிக்க தேவாலயங்களிலும் தைப்பொங்கல் பண்டிகை கொண்டாடப்பட்டதோடு விசேட திருப்பலியும் ஒப்புக் கொடுக்கப்பட்டுள்ளது. வர்த்தக நிலையங்களுக்கு முன்பாகவும் பொங்கல் பொங்கி மக்கள் மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொண்டனர். தொடர்ச்சியாக மழை பெய்து வரும் நிலையிலும் மக்கள் பொங்கல் பண்டிகையை சிறப்பாக கொண்டாடி வருகின்றனர். நாட்டின் மீன்பிடி துறையை மேம்படுத்துவதற்கு வலுவான சீன இலங்கை கூட்டாண்மையை உருவாக்குவது மிகவும் முக்கியமானது என்று மீன்வளம், நீர்வாழ் உயிரினம் மற்றும் கடல்சார் வளத்துறை அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் தெரிவித்துள்ளார். இலங்கைக்கான சீன மக்கள் குடியரசின் தூதர் குய் ஜென்ஹோங்குடனான சந்திப்பின் போது அமைச்சர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். எங்கள் நாட்டின் வளர்ச்சிக்கு சீனா தொடர்ந்தும் அளித்து வரும் ஆதரவை நாங்கள் பாராட்டுகின்றோம். நாட்டின் மீன்பிடித்துறை எதிர்கொள்ளும் சவால்களை எதிர்கொள்ள சீனாவுடன் வலுவான கூட்டாண்மையை உருவாக்குவது மிக முக்கியம். இரு நாடுகளுக்கும் இடையிலான வரலாற்று உறவுகளும் பரஸ்பர ஒத்துழைப்பும் இரு நாடுகளின் பொதுவான இலக்குகளை அடைவதில் மிகவும் முக்கியமானவை என அமைச்சர் தெரிவித்துள்ளார். மீன்வளம் மற்றும் கடல்வள துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதன் முக்கியத்துவம் எடுத்துரைக்கப்பட்டது. மேலும் மீன்வளத்தின் நிலையான மேம்பாடு, கடல் வளங்களை நிர்வகித்தல், இந்த துறை தொடர்பான அறிவு பரிமாற்றம் மற்றும் வழங்குதல் போன்ற விடயங்களில் சீனா கவனம் செலுத்தி வருவதாக சீன தூதுவர் தெரிவித்துள்ளார். தொழில்நுட்ப உதவியும் இங்கு வலியுறுத்தப்பட்டது. இருதரப்பு உறவுகளை மேம்படுத்துவதற்கும் மீன்வளத்துறையின் நிலையான வளர்ச்சிக்கும் புதிய தீர்வுகளை ஆராய இருதரப்பினரும் இப்போது ஒப்புக்கொண்டுள்ளனர். நாட்டின் முன்னணி தொழிலதிபர்களில் ஒருவருக்கு நெருக்கமானவரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தொடர்பாக லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவில் வாக்குமூலம் அளிக்க உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் சம்பந்தப்பட்ட ஒரு பரிவர்த்தனை தொடர்பாக ஆதாரங்கள் வழங்க திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. அடுத்த வாரம் தொழிலதிபர் சாட்சியம் அளித்தவுடன் தொடர்புபட்ட சட்ட நடவடிக்கைகள் விரைவுபடுத்தப்படும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. தென்னாப்பிரிக்காவில் கைவிடப்பட்ட தங்க சுரங்கம் ஒன்றிலிருந்து சட்டவிரோத சுரங்க தொழிலாளர்களும் பல சடலங்களும் மீட்கப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. குறித்த சுரங்கத்தில் நூற்றுக்கணக்கானவர்கள் சிக்கியிருக்கலாம் என்றும் குறைந்தது 100 பேர் ஏற்கனவே இறந்திருக்கலாம் எனவும் சந்தேகம் வெளியிடப்பட்டுள்ளது. தென்னாப்பிரிக்காவில் பயன்படுத்தப்படாத தங்கச் சுரங்கத்தில் உள்ள மோசமான நிலைமையை காட்டும் காணொளிகள் அண்மையில் வெளியாகியிருந்தன. அதில் ஏராளமான சட்டவிரோத சுரங்க தொழிலாளர்கள் பல மாதங்களாக நிலத்துக்கடியில் வசித்து வருவதாகவும் குறிப்பிடப்பட்டிருந்தது. இந்த நிலையில் நீதிமன்றத்தின் உத்தரவுக்கமைய நேற்று முதல் சட்டவிரோத தங்க சுரங்கத்தில் மீட்பு பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் ஜோகன்னஸ்பர்கிலிருந்து தென்மேற்கே 145 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள சட்டவிரோத சுரங்கம் ஒன்றில் 100க்கும் மேற்பட்ட சட்டவிரோத சுரங்க தொழிலாளர்கள் நிலத்திற்கடியில் உயிரிழந்திருக்கலாம் என சந்தேகம் வெளியிடப்பட்டுள்ளது. காலஞ்சென்ற தமிழக முதல்வர் ஜெயலலிதாவின் விலையுறந்த பொருட்களை அவரது வாரிசான தீபாவிடம் ஒப்படைக்க முடியாது என்று கர்நாடகா நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சொத்து குவிப்பு வழக்கில் சசிகலா உட்பட 3 பேரும் பெங்களூர் பரப்பன அக்ரஹார சிறையில் 4 ஆண்டுகள் சிறை தண்டனையை அனுபவித்தனர். முன்னதாக சொத்து குவிப்பு புகாரை தொடர்ந்து லஞ்ச ஒழிப்பு அதிகாரிகள் ஜெயலலிதா வீட்டில் சோதனையிட்டு
தங்க வைர நகைகள், விலை உயர்ந்த பட்டு புடவைகள், காலணிகள், கணனிகள் உட்பட பல்வேறு பொருட்களை பறிமுதல் செய்தனர். இந்த விலை உயர்ந்த பொருட்கள் பெங்களூரு விதானா சவுதாவில் உள்ள கருவூலத்தில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளன. இதையடுத்து ஜெயலலிதா உள்ளிட்டோரின் பொருட்களை ஏலம் விடுவதற்காக மாநில சிறப்பு வழக்கறிஞர் கிரண் ஜவளியை அரசு சிறப்பு வழக்கறிஞராக நியமனம் செய்து நீதிபதி உத்தரவிட்டார். இதன் மூலம் ஜெயலலிதாவின் விலை உயர்ந்த பொருட்கள் விரைவில் ஏலம் விடப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற்றுள்ள டொனால்ட் ட்ரம்ப் எதிர்வரும் திங்கட்கிழமை ஜனாதிபதியாக பதவியேற்க உள்ளார். அதற்கு முன் எதிர்வரும் பேச்சுவார்த்தை வெற்றியடைந்து இஸ்ரேல் காசா இடையில் போர் நிறுத்தம் ஏற்படும் எனவும் ஹமாஸ் 33 பிணை கைதிகளை விடுதலை செய்ய தயாராக இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. கடந்த 2023ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 7ஆம் திகதி நடத்திய தாக்குதலின் பிணை கைதியாக பிடிக்கப்பட்டவர்களில் இன்னும் 94 பேர் ஹமாஸ் மற்றும் அதன் கூட்டாளிகள் வசம் உள்ளனர். இதில் சுமார் 34 பேர் உயிரிழந்திருக்கலாம் என இஸ்ரேலால் நம்பப்படுகின்றது. அமெரிக்க அதிபர் தேர்தலில் வெற்றி பெற்றுள்ள டொனால்ட் ட்ரம்ப் எதிர்வரும் 20ஆம் திகதி அதிபராக பதவியேற்பதற்குள் போர் நிறுத்தம் ஒப்பந்தம் நிறைவடையும் என நம்புகின்றேன் என தெரிவித்திருக்கின்றார். காசா மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்துவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து லெபனானில் உள்ள ஹிஸ்புல்லா, ஏமனில் உள்ள ஹவுதி கிளர்ச்சி குழு ஆகியவை இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தி வருகின்றது. இந்த நிலையில் நேற்று திடீரென ஏமன் ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் மத்திய இஸ்ரேலை குறிவைத்து ஏவுகணை தாக்குதல் நடத்தியுள்ளனர். இதனால் எச்சரிக்கை ஒலி எழுப்பப்பட்டதால் பொதுமக்கள் பாதுகாப்பான மறைவிடத்திற்கு ஓடியுள்ளனர். இதற்கிடையே ஏவுகணையை தடுத்து அளிக்கும் பாதுகாப்பு சிஸ்டம் மூலமாக ஏவுகணை தடுத்து அளிக்கப்பட்டுள்ளதாக இஸ்ரேல் ராணுவம், இதனால் காயம் ஏதும் ஏற்படவில்லை எனவும் அது தெரிவித்துள்ளது. திங்கட்கிழமை இரவும் ஹவுதி ஏவுகணை தாக்குதல் நடத்தியுள்ளது. இந்த ஏவுகணை இஸ்ரேல் எல்லைக்குள் நுழைவதற்கு முன்னர் தாக்கி அளிக்கப்பட்டதாக இஸ்ரேல் தெரிவித்துள்ளது. துபாயில் நடந்த 24 சீரிஸ் கார் பந்தயத்தில் அஜித்குமார் ரேசிங் அணி 3வது இடம் பிடித்து அசத்தியுள்ளது. தனது அணி 3வது இடம் பிடித்த நிலையில் நடிகர் அஜித்குமார் இந்திய தேசிய கொடியுடன் வலம் வந்து மகிழ்ச்சியை வெளிப்படுத்தியுள்ளார். மேலும் மகிழ்ச்சியில் அஜித்குமார் சக அணியினருடன் துள்ளி குதித்து வெற்றியை கொண்டாடியுள்ளார். இவரது வெற்றிக்கு ரசிகர்கள், திரைத்துறையை சார்ந்த பலரும் வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர். இந்த நிலையில் நடிகர் ரஜினிகாந்த் அஜித்குமாருக்கு தனது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். இது குறித்து ரஜினி தனது எக்ஸ் தள பக்கத்தில் கூறியிருப்பதாவது: என் அன்பார்ந்த அஜித்குமாருக்கு வாழ்த்துக்கள், நீங்க சாதிச்சிட்டீங்க, கடவுள் உங்களை ஆசிர்வதிப்பார், லவ் யூ, இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். வரலாற்றில் இன்று 1908 யாழ்ப்பாணத்தில் காரதீவு பயணிகள் படகு சேவை ஆரம்பிக்கப்பட்டது. 2005 செல்பேசிகளில் தமிழில் குறுஞ்செய்திகளை அனுப்பும் செல்லினம் என்ற மென்பொருள் மலேசியாவில் அறிமுகப்படுத்தப்பட்டது. 2007 சதாம் ஹுசேனின் சகோதரர் பர்சான் இப்ராஹிம் மற்றும் ஈராக்கின் முன்னாள் பிரதம நீதியரசர் அவாத் ஹமீத் ஆகியோர் தூக்கிலிடப்பட்டனர். 2013 எகிப்தில் இராணுவ வீரர்களை ஏற்றிச் சென்ற தொடருந்து ஒன்று தடம் புரண்டதில் 19 பேர் கொல்லப்பட்டனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும். மேலதிக செய்திகளை தமிழ் தாய் இணையதளத்தில் பார்வையிடலாம்.